ஹாய் காய்ஸ், ஐ எம் பேக். யாரோ சேனல் நினச்சிட்டு போயிடாதீங்க, நம்ம சேனல் தான். நேம் மட்டும் மாற்றிட்டேன், இனிய பேஜஸ்னு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு வழியாக ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடித்து 5 மாதம் ஆகுது. அப்புறம் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஈஸியாக போயிட்டேன், இனிமேல் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்பி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் லைட்டாக பயமாக இருந்துச்சு. நீங்கள் ஏற்றிப்பீங்களா, வீடியோஸை திரும்ப பார்ப்பீங்களா, திரும்ப அதே மாதிரி சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்னமோ விஎஃப்எஃப் அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டது எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் விஎஃப்எஃப் எவ்வளோ பிடிக்கும்னு தெரியாது, ஆனால் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலாக இந்த 2 இயர்ஸில் 7 டைம்ஸாவது கேட்டிருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஸ்டோரி. ஆக்சுவலி நான் க்ரியேட் பண்ணதுனே சொல்ல மாட்டேன், மேஜிக்கலாக தன்னால் க்ரியேட் ஆகும். அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். அது ஒரு மேஜிக்கல் ஜேர்னி மாதிரி. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் திரும்ப வீடியோஸ் போடணும்னு தோணும். ஆனால் காலேஜ் ஒர்க்கு அதில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால் அப்பப்போ நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருப்பேன். ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விஎஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. என் இன்ட்ரடக்ஷனுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் இன்னும் சேனலில் நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரி ஸ்டோரிஸ் போடலான் இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கும் எதுவும் ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஒரு ஸ்டோரி பைத்தியம். எல்லா கிட்ஸ் மாதிரியும் எனக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். கிளாஸில் கதை பேசுகிறது, ப்ளே கிரவுண்டில் கதை பேசுகிறதுன்னு ஃபுல்லாக கதை தான் பேசிகிட்டு இருப்பேன். கதை பேசுகிறத விட புது புது கதைகளை கேட்பேன். மற்றவங்க கிட்டேருந்து கேட்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி கேட்டு கேட்டு 11th ஒரு ஸ்டோரி எழுதினேன். நல்லா தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் தான் நமக்கும் எழுத வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் லாக்டவுன் டைமில் நம்ம பிடிஎஸ்க்கு ஃபேன் ஆகி, அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கும்போது நார்த் கொரியா வீடியோஸும் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் பிடிஎஸ் அண்ட் நார்த் கொரியா ரெண்டும் சேர்ந்து உருவான கதை தான் விஎஃப்எஃப். நான் அப்போவே சொன்ன மாதிரி அது நான் எழுதலை, தன்னால் க்ரியேட் ஆனது தான் நினைக்கிறேன். இப்போ கூட ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷம் கிட்ட ஆச்சு. இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்டோரிஸ் எழுத போகிறோம், அதே கண்டினியூஷனில் எப்படி எழுத முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை நினைக்க நினைக்க தன்னாலே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் அதுக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குதான்னு நினைக்கிறேன். இன்னும் நாளையிலேருந்து நான் விஎஃப்எஃப் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக போட்டுருவேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த 2 இயர்ஸில் எதை மிஸ் பண்ணணும் இல்லையோ, உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். அடிக்கடி நம்ம சேனலை பார்த்துட்டு போவேன். முன்னாடி கொடுத்த மாதிரி இன்னும் நிறையா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பிடிஎஸ் பற்றி வேணாம், நம்ம ஓனாக எழுதின ஸ்டோரிஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஏன்னா பிடிஎஸ் வீடியோஸ் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் எனக்கு ஸ்டோரி அப்படிங்கிறது அவ்வளோ பிடிக்கும். அது ஒரு பெரிய வேர்ல்டு மாதிரி. அதில் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியுமா என்னன்னு தெரியலை. அதனால் ஒரு சின்ன ஸ்டெப்பாக நான் எழுதின ஸ்டோரிஸ் இதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களால் ஆனது தான் இந்த சேனல். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமும் நிறையா நல்ல நல்ல வீடியோஸ் வரும். கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த 2 இயர்ஸ் பிரேக்கில் இருக்கும்போது கூட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். சாரங்கே.